டெய்லி 1000 ரூபாய் சம்பளம் தான் ஒரு நாள் வாங்க முடியும். அதை வாங்குறது இடத்துல தன்னோட சம்பளத்தை வாங்கிட்டு கொண்டு வந்து ஒரு செங்கல் இருக்கு, நான் 100 கொண்டு இன்னும் பத்திரினா கேளுங்க அப்படின்ட்டு வர. இது சமுதாயத்துல எனக்குமே ஒரு பாடமா இருந்தது. சரிங்களா? அதனால அவருக்கு ஒரு பலத்தை ஒரு கைரவசம் கொடுங்க. ஏன்னா பாருங்க, அதே போல அம்மா வீட்டுல நம்ம மரகத அம்மா வீட்டுல செய்யக்கூடிய கட்டட பொறியாளர் அம்மா மூலியமா தான் அறிமுகம். இன்னைக்கு வரல, அவர் வேணும்ட்டே தான் வரல. ஏன்னா வந்தா இதை சொல்லுவேன் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இருந்தானாலும் அவங்களோட குடும்பத்துக்கு நம்ம ஒரு வாழ்த்து சொல்லணும். எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவரோட ஒவ்வொரு கட்டடம் கட்டுனா எனக்கு 8 to 10% தான் நான் ப்ராஃபிட் எடுப்பேன், அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன். அந்த 10%லையும் 1% கோயிலுக்கும் 1% நான் கல்விக்கும் செலவு பண்ணுவேன். அவர் வந்து கோடி ரூபாய் எடுத்தானாலும் அதுல எத்தனை 1% அப்படிங்கிறதுல அவரு கல்விக்காகவும் இதே போல கோயிலுக்காகவும் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அது அதே போலதான் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் இதுக்கான லேபர்ஸ் எல்லாமே அவரோட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொண்டு வந்து இந்த டைல்ஸ் ஒட்டுறதுக்கு, கீழே காங்கிரீட் போடுறதுக்கு மிஸ்டர் தியாகராஜன் கட்டட பொறியாளர் அவருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல இந்த நம்ம விழாவுக்கு இந்த சர்டிஃபிகேட், மெடல் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னாள் மாணவராக இருந்து திரு மணி சார் இந்த சண்டே கிரிக்கெட் டீம்ல பல்வேறு இதில், ஏன்னா ஒரு அடிக்கடிக்கா நான் இங்கே தொல்லை பண்ணிகிட்டே இருப்பேன், ஏதாவது எனக்கு ஸ்கூலுக்கு பண்ணுங்கன்னு. நான் வந்து பிரதிபலன் எதிர்க்க பார்க்குறவங்ககிட்ட நான் போய் உதவி கேட்க மாட்டேன். நான் ஏதாவது ஒரு ₹1 உதவிக்கு நான் கேட்டேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு ₹2 எதிர்பார்க்குறாங்கன்னா அங்கே அவங்ககிட்ட நான் போக மாட்டேன். அந்த வகையில் அது அவருக்கும் நல்லாவே நான் கேட்குற பக்கமே தெரியும். நாங்களா கூப்பிட்டுட்டு இந்த விழாவுக்கு வரலினாங்க. அதே போலதான் அம்மாவுமே வாங்க வந்து பசங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பேரும் புகழும் பிடிக்காது, நம்ம செய்யற கொடையே பிடிக்காது. அதே போலதான் மணி சார், எனக்கு என்ன வேணுமோ என் மனசுல ஓடுறது வந்து சொல்லுவேன். சார் நம்ம வந்து ஒரு சர்டிஃபிகேட் நல்லா அடிக்கணும், சாதாரணமா இருக்கக்கூடாது. நீங்க வாங்குற குழந்தைகளை பாருங்க, 10 வருஷம் ஆனாலும் அவங்களோட பொண்ணு பையன் எடுத்து பார்த்தானாலும் இது காந்தி நூற்றாண்டுல வாங்கினதுன்னு அவங்க ஷோகேஸ்ல இருக்கணும், அந்த மாதிரி கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம பண்ணவே வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். அதே போல உண்மைக்கு மக்கமே அது பிரமிக்கிற மாதிரி இருந்துச்சு. என் வாழ்நாள்ல நான் எந்த ஸ்கூல்லையும் நான் பார்க்கல, என்னோட அனுபவத்திலையும் இது வரைக்கும் ஒரு அரசு பள்ளியிலையும் மெட்ரிகுலேஷன்லையும் அடிக்கல. அவரையும் அடிக்கும் போது கேட்டாரு, சார் இவ்வளவு நம்ம அதுல மெனக்கட்டணுமா சார், 2 வருஷம் கழிச்சு தூக்கி போட்டுருவாங்க அப்படி நினைக்கவே வேண்டாங்க. அந்த குழந்தை இன்னைக்கு பாடுபட்டு வைக்கிது கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறதுல அவ்வளவு தூரம் அது மெனக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன சர்டிபிகேட்ல இருந்து வாங்கின மெடல்ல இருந்து அதுக்கு உறுதுணையா இருக்கிற மணிசாருக்கு ஒரு மிகப்பெரிய கரகோஷம் கொடுங்க அவங்களோட கிரிக்கெட் டீம் சார்பா. ஏன்னா இங்க வந்து உட்காரவே மாட்டேன்ட்டாரு அந்த அளவுக்கு. அதே போல நம்மளோட ஆண்டு விழாவுக்கு அந்த மாலை நேரத்துல வரக்கூடிய குழந்தைகளுக்கு அத்தனை பேர்த்துக்குமே மதியம் சாப்பாடு அந்த டீம் சார்